பரபிரம்மஸ்வரூபம், பரமாத்மஸ்வரூபம் பத்ரிஜி அவர்களுக்கு என்னுடைய ஆன்ம பிரணாமங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு ரொம்ப இம்பார்ட்டன்டான தலைப்பு. ஏன்னா முந்தா நேத்து நம்ம ஒரு சப்ஜெக்ட் தெரிந்து கொண்டோம். யுகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்து கொண்டோம். தட் இஸ் டிசெண்டிங் ஆர்டர் அண்ட் அசெண்டிங் ஆர்டர். எப்போ நம்ம அசெண்ட் ஆக போறோமோ அந்த ப்ராசஸ்ல பாடி கான்சியஸ்ல இருந்து சோல் கான்சியஸ் போறது தான் அசெண்ட் ஆகிறது. அந்த ப்ராசஸ்ல நிறைய மாற்றங்கள் வரும் நம்மளுடைய 7 உடல்கள்ல. அப்போ அவற்றை நம்ம புரிஞ்சுக்கணும், எப்படி டாக்கிள் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். அப்போதான் நம்மளுக்கு எளிமையா இருக்கும். அதுக்கு தேவையான பயிற்சி சாதனை செய்ய வேண்டும். கொடுக்க வேண்டிய ஞானத்தை கொடுக்கணும். எப்படி ஒரு பசங்க வளர்ச்சிக்கு தேவையான அனைத்தும் கொடுக்கிறோமோ அப்பொழுதுதான் அந்த குழந்தை வளர்ச்சி அடையும். அதே போல இந்த ஆன்மாவுக்கு தேவையான பயிற்சிகள், கண்டென்ட்ஸ் இதெல்லாம் நம்ம கொடுக்கணும். அதுதான் தியானம், ஸ்வாத்தியாயம், சஜன சாங்கச்சம். இப்போ அசெண்டட் இல்ல அசென்ஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த விஷயத்த கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஜென்ரலா என்ன பண்ணுவோம்னா, ஒரு குறிப்பிட்ட சமயம் ஒரு பிறவிக்கு எடுத்து அதுக்கு நம்ம என்னென்ன கர்மங்கள், என்னென்ன ருணங்கள், என்ன கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வரோம். அந்த குறிப்பிட்ட சமயம் ஆயிடுச்சு, நம்ம வந்த அனைத்தும் முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு இந்த உடல் வெட்டி மேல உலகங்களுக்கு போறோம். இதுக்குதான் நம்மளுக்கு 3 கண்டம்னு சொல்லுவாங்க. ஜாதகத்துல பார்த்தாக்கா மனிதனுக்கு 3 கண்டம் அப்படின்னா கண்டம் கிடையாது. அது 3 டைம் வச்சிருப்போம். இதக்குள்ள முடிக்கணும், அது முடியலையா இதக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லி 3 இது வச்சிருப்போம். நம்மளே வச்சிருப்போம் 3 புள்ளி. ஃபர்ஸ்ட் முடியலையா செகண்ட் முடியலையா தேர்டு, அப்படியாவது முடிக்கணும்னு வச்சிருப்போம். முடிச்சிட்டோமா நம்ம கிளம்பிட்டே இருக்கலாம். எல்லாத்துக்கும் நம்ம வச்சதுதான், நம்ம கொண்டு வந்ததுதான். அண்ட் அசென்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன, இப்போ நான் தியானத்துக்கு வந்தேன், ஞானம் தெரியுது. இந்த பிறவியில ஒரு 60 வருடங்கள் கொண்டு வந்திருக்க, ஒரு பில்லி கர்மா கொண்டு வந்திருக்க, பிராரப்தா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தியானம், ஞானம், ஆரோக்கியம் இருக்கிறதால அந்த 60க்கு முன்பே, சப்போஸ் 30 வயதுலவே நான் கொண்டு வந்ததெல்லாம் காலி பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆயிடுச்சு, என்னுடைய பிராரப்தம் 0 ஆயிடுச்சு. அப்போ இந்த பிறவியில நான் கொண்டு வந்தது எதுவுமே பேலன்ஸ் கிடையாது. இப்போ நான் தியானம் செய்வதால, ஞானபூர்வகமா வாழ்றதால இங்கே புதுசா
எந்த கர்மா சேர்த்து வைக்கல. அப்போ எனக்கு ஆகாமி கர்மா, வரப்போற கர்மா கூட எதுவும் கிடையாது. இப்போ பிராரப்தா கிடையாது, ஆகாமி கர்மா வரப்போற கர்மாவும் கிடையாது. ஏன்னா நான் சேர்த்து வைக்கல, இப்போத்துக்கும் சேர்த்து வைக்கல. அந்த சஞ்சிதா பேக்ல கூட போறதுக்கும் எதுவும் சேர்த்து வைக்கல. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஆயுள் இருக்கு, ஆரோக்கியமும் இருக்கு. எனக்கு மேல பேலன்ஸ் இருக்கிறதால அத இறக்கிட்டி கொண்டு வந்து அத கூட 0 பண்ண முடியும். அப்போ இந்த உடல்லோவே இன்னொரு பிறவி எடுக்காமலே நான் அந்த பேலன்ஸ் கர்மங்கள் எதை இருக்குதோ, லேர்னிங்ஸ் எதை இருக்குதோ, ருணங்கள் எதை இருக்குதோ, என்னுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் கொண்டு வந்து இப்போ இங்கே நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா 0 பண்ண முடியுது. இதுல உடல் ரீதியாக இருக்கலாம், எமோஷனல் ரீதியா இருக்கலாம், ஃபைனான்சியல் ரீதியா இருக்கலாம், சமூக ரீதியாவும் இருக்கலாம். ஜெனரலா பார்த்தாக்கா நமக்கு கர்மங்கள் கொண்டு வரும் பொழுது இங்கே நம்ம என்ன பண்றோம்னா பிலி வேத கர்மங்கள் கொண்டு வரும். அந்த ஒரு கர்மா, பிராரப்த கர்மா வரும் பொழுது என்ன செய்யறோம்னாக்கா, அறியாமலத்தனத்தோட தியான சக்தி இல்லாததால நம்ம அந்த கர்மாவை டேக்கிள் பண்ண தெரியாமலே அது அந்த கர்மால இருந்து இன்னும் கொஞ்சம் கர்மா சேர்த்து வச்சிருக்கிறோம். இது கிரியமானானி கர்மா அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் கொண்டு வந்த கர்மாவுக்கு அது டேக்கிள் பண்ண தெரியாமலே திட்டுறது, அதுக்கு செய்ய வேண்டிய கிருஷி கஷ்டத்தை செய்யாம சோம்பலா இருக்கிறது, தள்ளி போடுறது, இப்படி எல்லாம் செய்வதால அது பெருசாயிட்டி கிரியமான கர்மாவை இன்னும் சேர்த்து வைக்குது. ஒரு கர்மா கிளியர் பண்ணணும்னு வந்திருக்கோம், ஆனா அந்த கர்மாவுக்கு இன்னும் கூட சேர்த்திருப்போம். எப்போ தியானம் இருக்கோ, ஞானம் இருக்கோ, அந்த கர்மாவை திறமையோட, தெளிவோட, பொறுமையோட கிளியர் பண்ணி விட்டு இருப்போம். இது ஒண்ணு. இன்னொன்னு இருக்கு, திருட கர்மா, அத்ரோட கர்மா மேலே டிசைட் பண்ணுவோம். சில கர்மங்கள் கிளியர் ஆகும், இது அத்ருட கர்மா. திருட கர்மா அப்படின்னா என்ன, எதை செய்தாலும் கிளியர் ஆகாது. அது நாம தான் கொண்டு வந்திருக்கிறோம். திருட கர்மா நான் அனுபவிச்சுதான் அதிலிருந்து வெளியே வருவேன், நான் அனுபவிச்சுதான் ஆகணும் நீ வந்திருப்போம். அதனால அதி திருட கர்மா. இப்போ நம்ம எப்போ இந்த ஞானம் தெரியுதோ, தியானம் இருக்கோ, அந்த சஞ்சித கர்மாவை கொஞ்சம் கொஞ்சமா இறக்கிட்டி கிளியர் பண்ணிட்டே வர்றோமோ, நம்மளுடைய அக்கௌண்ட் கிளியர் ஆக ஆரம்பிச்சிரும். இன்னொரு பிறவிக்கு போகாமலே. ஒரு ஆஞ்சநேயர் இருக்காரு, இங்கதான் இருக்காரு, உடலோடையே இருக்காரு, உடலே விடல. தட் இஸ் அந்த கர்மா எது இல்லாமலே தன்னை தான் இதே உடல்ல அப்டேட் பண்ணிட்டே போறதுதான் அசென்ஷன். அதுதான் அசெண்டட் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அவங்க விதவிதமா இருப்பாங்க. ஆஞ்சநேயர்
ஒரு மாதிரி இருப்பாங்க. மகாவதார் பாபாஜி நம்மளுக்கு தெரியும். அவர் தேவைப்பட்டா காந்தி உடல் அங்கிலிருந்து பௌதீக உடலா மாறி வருவாரு. இல்லைன்னா காந்தி உடலோட இருப்பாரு. அதே போல வள்ளலார் அவர்கள் தன்னுடைய உடல் கூட காணாம போய் அவரு அப்படியே மாயமாயிட்டாரு, டிஸ்பர்ஸ் ஆகியிருக்காரு. தட் இஸ் அணுவுள்ள விகட்டனம். அப்படின்னா பஞ்சபூதங்கள் அணுக்கள் அனைத்தும் சேர்த்தா உடல் வருது, அனைத்தும் டிஸ்பர்ஸ் ஆனா மாயமாயிடும். எப்படின்னாக்கா ஒரு தண்ணியை கொதிக்க வச்சா அது ஆவியா மாறிடுது, சூக்ஷ்ம ரூபம் எடுக்குது. அத போல அவங்க டிஸ்பர்ஸ் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு மொத்தமா தெரியும் ஞானம் இந்த உடல் பத்தி, மற்ற அணுக்கள் பற்றி, அவற்றை எப்படி பஞ்சபூதங்களோட கலந்து தம்மை தாம் டிஸ்பர்ஸ் பண்ணி போறது அவங்களுக்கு தெரியும். ஒரு தண்ணி பார்த்தா அது ஐஸ் கட்டியாவும் இருக்கும், அதே தண்ணி தான் தண்ணி ரூபத்திலோ இருக்கும், மூணாவது ஆவி ரூபத்திலோ இருக்கும். அந்த கட்டி ரூபத்துல இருக்கிறது தான் இந்த பௌதீக உடல். அந்த ஆவி ரூபத்துல தம்மை தாம் டிஸ்பர்ஸ் பண்றது தான் சூக்ஷ்மமா, சூக்ஷ்ம ரூபத்தில் போறதுதான் அந்த ஆவி ரூபம். அதனாலதான் சூக்ஷ்மமா இருக்கிறது சக்தி வாய்ந்ததா இருக்கும். அதுக்கு தள்ளுற சக்தி கூட இருக்கும். அதனால இதெல்லாம் மகான்கள் பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க, பயிற்சியோட மொத்தமா சாதிச்சிருக்காங்க. நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் என்னன்னா, நம்ம சில செய்து விட்டிருப்போம், அவங்க விட மாட்டார்கள். நெக்ஸ்ட் இதனுடைய சப்ஜெக்ட் எப்படி வருது எனக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2020ல நான் மௌனம் இருக்கும் பொழுது பிளஸ் எனக்கு 19ல இருந்தே சொல்லுது மௌனத்துல இரு அப்படின்னு சொல்லும் போது நான் கடைபிடிச்சிட்டேன். அந்த 2020ல எனக்கு பாடி ரொம்ப டயர்டா இருக்கிறது, பாதம் பெயின் வருது, தலைவலி வருது, அண்ட் மசில்ஸ் பிடிக்கிறது, மிட் நைட்ல தலைவலி வருது, சில சிம்டம்ஸோட ரொம்ப டயர்டா இருக்குது. ஒரு செகண்ட். நான் ஆக்சுவல்ல எப்பவுமே சொல்லுவேன், நோ டாக்டர் நோ மெடிசன் சொல்லிட்டே இருப்பேன். ஆனா அந்த சமயத்துல எனக்கு முடியல. நானே கேட்டிருக்கேன், டாக்டர் கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன், சரின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு சாயங்காலமா நான் கேட்டிருக்கேன், அடுத்த காலையில பத்ரிஜில இருந்து போன் வருது எங்களுக்கு. அடுத்த பேசி முடிச்சிருக்கோம். அப்போ சார் 100 ஸ்பீச்சஸ் கொடுக்கிறாரு டெய்லி பிஎம்சி தமிழ்ல. அதுக்கு அடுத்த நாள் பிஎம்சி ஆன் பண்ணிட்டேன் ஸ்பீச்சுக்காக. சாரு எடுத்த உடனே சொன்ன சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ ரத்த மாம்சம் கிடையாது, எலும்பு கிடையாது, நரம்பு கிடையாது, நீ பௌதீக உடலே கிடையாது, நீ ஆன்மான்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு.
அது எப்படி இருக்குன்னா எனக்கே நேரா சொல்ற மாதிரி இருக்கு. இதுக்கு பிஃபோர் நான் ஒரு தடவை பத்ரிஜியோட ஒரு சில கேட்டிருக்கேன். சார் தலை சுத்துது, டெஸ்ட் பண்றேன் அப்படின்னா, நோ செக், டோன்ட் கோ டு டாக்டர்ஸ் அப்படின்னு சொன்னாரு. அதை ஃபர்ஸ்ட் சொன்னாரு, வீடியோ வாயிலாக எனக்கு மறுபடியும் சொல்லியிருக்காரு. இப்படி சாரு ஒவ்வொரு இடத்துல கைட் பண்ணும்போது நான் டிராப் பண்ணிட்டேன். அந்த சமயத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா இந்த தேர்ட் பேக் சைடு எனக்கு தியானத்துல நமக்கு சவுண்ட் வருது பாருங்க. சவுண்ட் வருது இல்லையா? ஃபிங்கர்ஸ் அமைக்கினா அந்த சவுண்ட் வருது. பேக் சைடு பீனியல் கிளாண்ட் எப்போ சவுண்ட்ஸ் வரதோ அந்த சவுண்ட்ஸ் கவனிக்க ஆரம்பிச்சாக்கா 1, 2, 10, 20 100 தடவை அந்த சவுண்ட்ஸ் வருது எனக்கு. மாஸ்டர்ஸ் ஒரு நிமிஷம். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி அந்த சவுண்ட்ஸ் டெய்லி வருது. எனக்கு ஒரு டைம்ல போர் அடிக்குது. ஏன்னா எனக்கு தியான நிலை கிடைக்க மாட்டேங்குது, இதுவே சரியா போயிட்டு இருக்குது அப்படின்னு எனக்கு தோணிடுச்சு. அண்டு மற்ற சிம்டம்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோஸ் வர ஆரம்பிச்சது. பிஎம்சி தெலுங்குல எனக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கோ சேம் அதே சிம்டம்ஸ், டிஎன்ஏ சேஞ்சஸ், அசென்ஷன் அப்படின்னு சொல்லி சப்ஜெக்ட்ஸ் வருது. ஓகே, எனக்கு ஒரு கிளாரிட்டி வருது. ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும் அப்படின்றது கூட புரியுது. அண்டு தியானத்துக்கு வந்த பிறகு எனக்கு தலைவலியே கிடையாது. இப்போ தலைவலி இருக்கு. ஏன் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீனியல் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட், ஹைப்போதாலமஸ் கிளாண்ட்ஸ், இந்த 3 கிளாண்டு வளர்ந்து இருக்குது. அது வளரும் பொழுது நம்மளுக்கு தல்லோ பெயின்ஸ் வரும். நம்மனால அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. ரெஸ்ட் எடுக்கணும். தியானம் மாரி பண்ணணும், ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்காக தான் சார் நோ மெடிசின் நோ டாக்டர் சொல்றாரு. அந்த எனர்ஜிஸ் ரிசீவ் பண்ணி டைஜஸ்ட் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது வளரும் பொழுது பீனியல் கிளாண்ட்ல நம்மளுக்கு எங்க சென்ட்ரல் செல், தட் இஸ் ஆன்ம கணம் இருக்கு. எப்போ ஆன்ம கணம் ஆக்டிவேட் ஆகுதோ, சக்தி ஞானமும் ஒளி எடுக்குதோ தான் ஆக்டிவேட் ஆயிட்டு அந்த தாங்குள்ளே மறைச்சி வச்ச ஞானத்தை கொண்டு வந்து மற்ற செல்லுக்கு, பாடியில இருக்கிற அனைத்து செல்லுக்கு கொடுக்கும் பொழுது நான் உடல் கிடையாது, ஆன்மா அப்படின்ற விழிப்புணர்வோட இருக்க முடியும். எப்பொழுது சென்ட்ரல் செல் ஆன்ம கணம் தான் அவேர்னஸ்க்கு விழுத்து மற்ற கணங்களுக்கு அதே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குதோ அவற்றையும்
அதே போல ஆக்டிவேட் ஆயிடும். இதெல்லாம் தலையிலோ தான் நடக்குது இந்த மொத்தமே. இவற்றை பெருகும் பொழுது பெயின்ஸ் கண்டிப்பா வரும். எனக்கு இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு கடப்பாரை வச்சு லெஃப்ட் சைட்ல முக்கியங்க மேலிருந்து குத்தினா எப்படி இருக்கும், பெரிய ஊசி போட்டா எப்படி இருக்கும், இதெல்லாம் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு சிம்டம்ஸ் நான் பார்த்திருப்பேன். அது இல்லாமலே தலை பேக் சைட்ல எனக்கு ரொம்ப பெயின் வருது. ஏன்னாக்கா அந்த பெயின் என்னன்னா டியூயலிட்டி, இருமையத்துவம் காலியாய் போயிட்டு இருக்குது, ஒரு மையத்துவம் வருது. இப்போ நான் இவ்வளோ சிம்டம்ஸ் சொல்றேன், உண்மையா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிம்டம்ஸ் உண்மை இதெல்லாம் அனுபவிச்ச பிறகு எனக்குள்ள வர மாற்றங்கள் இருக்கு. அதை வச்சுதான் நான் கன்ஃபார்ம் பண்றது. எப்போ இந்த மாற்றங்கள் வரதோ எனக்குள்ள அந்த டியூயலிட்டி, அனைவரும் வேறு நான் வேறு அப்படின்றது எனக்குள்ள குறையது நான் பார்த்தேன். என்னுடைய பிஹேவியர்ல கூட அது வருது. என்று இன்னொரு தடவை வந்த சிம்டம்ஸ் நான் சொல்றேன். நான் பட்டினி இருக்கும் பொழுது ஆஃப்டர்நூன்ல, தட் இஸ் முழிப்புல தான் இருக்கிறேன், நான் தூங்கவே இல்லை. தலைல ஆயிரக்கணக்கான பட்டாஸ் வெடிச்சா வித்தவுட் சவுண்ட்ல எப்படி இருக்கும், ஆயிரக்கணக்கான பட்டாசு கிராக்கர்ஸ் வெடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2 to 3 hours இருந்துச்சு. எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு, தூக்கம் வராது, தியான நிலை இருக்காது, அதுவே கவனிச்சுட்டே இருந்தேன். இப்படி எனக்கு எனக்குள்ள வர மாற்றங்களை நான் பார்த்தேன். அடுத்தடுத்த ஸ்டெப்ல என் பாடி அப்டேட் ஆகிறது, அப்கிரேட் ஆகிறது கூட நான் பார்த்தேன். அப்போ இது இன்னும் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது டிஎன்ஏ புக் வருது என் கைக்கு. நான் சில புக்ஸ் ஆர்டர் பண்ணேன், அதுல டிஎன்ஏ புக் வருது. நிறைய விஷயங்கள் அந்த புக்கு வாயிலாக எனக்கு வந்தது, அங்கே கொடுத்தது எனக்கு சிங்க் ஆயிடுச்சு, ரிலேட் ஆயிடுச்சு. அண்டு ஒருத்தரு எனக்கு கூட புக்கு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு புக்கு கொடுக்க பார்த்தா துளசிதளம் புக் எடுத்த கொடுக்கறதுக்கு எதேச்சிய இப்படி பேஜ் எடுத்தாக்கா எனக்கு ஒரு டைட்டில் வருது, மாம்சபிண்டம் மந்திர பிண்டம் செய்ய வேண்டும் அப்படின்னு வருது. அப்போ புரியுது, இந்த மாம்ச பிண்டம் மந்திர பிண்டம் ஆகுது. குருஜி சொல்லிட்டே இருப்பாரு இந்த வார்த்தை. 2010ல சிக்கன் கினியா வந்தது. அப்போவே சொல்லுவாங்க இது சத்தியுகத்துக்கு ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல 2025 இப்போ ரீசெண்டா நடந்தது. எனக்கு விரல் விங்கிறது ரொம்ப பெயின், எல்லாமே ஜாயிண்ட் பெயின்ஸ். இது தூக்க முடியாது, அசைய முடியாது, இந்த அளவுக்கு விதவிதமா இருந்துச்சு எனக்கு. இது எல்லாமே கூட வித்தவுட் மெடிசின், வித்தவுட் டாக்டர்ல எனக்கு மொத்தமா கிளியர் ஆயிடுச்சு. இன்னும் அப்டேட் ஆயிடுச்சு என் பாடி. இந்த உடல்ல இருந்து இன்னும் ரேடியேஷன் ஜாஸ்தியாகும், வைப்ரேஷன் எனர்ஜி ரேடியேட் ஆகும். இன்னும் வெளிய சூழ்நிலைகளுக்கு
உடலுக்கு அப்பால் பட்டி இருக்கும். இதெல்லாம் ஏன் நான் பார்த்தேன். ஒவ்வொரு கிளாண்டும் அப்டேட் ஆயிடுது. இங்கே நுரையீரல் நடுவுல இருக்கிற ஒரு கிளாண்டு பெயினா இருந்துகினே இருக்குது சில நாட்கள். எனக்கு அதுவும் அப்கிரேட் ஆயிடுச்சு. தட் இஸ் நம்மளுடைய ஹார்ட் சக்கரா ஓபன் ஆகும். ஒவ்வொரு சக்கராவுக்கு தொடர்போட ஒரு கிளாண்ட் இருக்கும் பாடியில. இது நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒரு மணிப்பூரக சக்கரா அப்படின்னு வச்சுக்கோங்க. அங்கே பேங்க்ரியாஸ் இருக்கும். ஒவ்வொரு சக்கராவுக்கும் ஒரு கிளாண்டோடைய தொடர்பு இருக்கும். இப்படி நம்ம பாடி தானா அப்கிரேட் ஆகிட்டு இருக்குது. இங்கே நம்ம பார்ப்போம். இந்த புக்கு பத்தி கூட பார்ப்போம். ஸ்வர்ணலதா மேடம் அவங்க கிட்டத்தட்ட 3 வருஷம் நைட்டு முழுசா தியானம் பண்ணி ஒரு ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணும் பொழுது அங்கே ஒரு மீட்டிங்ல இங்கே பூமி மேல இருக்கிற மக்கள் சூக்ஷ்ம உலகங்கள்ல சூக்ஷ்ம உடல்ல பொம்மை மாதிரி உட்காரும் போது மெட்டாட்ரான் அப்படின்னா அவங்க ஹெட்டா இருக்கிறாங்க. பூமி மேல இருக்கிறவங்களோட அவங்க பேசுறாங்க. எப்படின்னா இந்த 3rd டைமென்ஷன் பூமியை 5th போகுது, உடல் விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்ட்ரல் லெவல்ல அவங்கள கேக்குறாங்க. நிறைய பேர் ஒத்துக்கல. அவங்களுடைய ஹையர் செல்ஃப் கூப்பிட்டு அவங்களோட மீட்டிங் வச்ச பிறகு சில பேரு கன்வின்ஸ் ஆயிருக்காங்க. இதெல்லாம் இந்த அம்மா பாக்குறாங்க. அடுத்தா அந்த அம்மாவை கர்ப்பப்பை உலகம் அப்படின்னு சொல்லி ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த உலகத்துல எப்படி நம்ம உடல் தயார் பண்றோம், நம்மளுடைய ஹார்ட் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணும், எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கணும், என்ன அனாரோக்கியம் வரணும், நம்மளுடைய லிவர் எப்படி அப்படின்னு சொல்லி அங்கே உறுப்புகள் தயாராகுது. ஆஸ்ட்ரல்லா எத்திரிக்கு வயசா அப்போதான் தள்ளி கர்ப்பத்துக்கு ரெடி ஆயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அது காட்டிருக்காங்க. அடுத்த இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்கே என்ன இருக்குது அப்படின்னாக்கா, யாரு அப்டேட் ஆயிட்டு 5th டைமென்ஷனுக்கு போறதுக்கு ஒத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு பழைய பாடி பத்தாததால இங்கே ஃபேக்டரி மாதிரி இருக்குது. அந்த சூக்ஷ்ம உடலுக்கு பஞ்சு கொடுக்கறாங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு. தட் இஸ் அப்கிரேட் பண்றாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா இங்க மட்டும்தான் நடக்கும் பௌதிக உடல்ல அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது. அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் மேல இருந்து வருது. எப்போ நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கினி பயிற்சி பண்றோமோ ஈஸியா போக முடியும். நிறைய பயிற்சி பண்ணணும், தண்ணி நிறைய குடிக்கணும், காத்து இயற்கையோட நிறைய தேவைப்படுது, ஃப்ரூட் ஃபுட்டு நல்லா சாப்பிடணும், சுகர் குறைக்கணும், கெமிக்கல்ஸ் குறைக்கணும், குடிக்கிறது விட்டுடணும், மாம்சத்தை விட்டுடணும். அப்கிரேட் பண்றதுக்கு நாம இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் எப்படி அப்கிரேட் ஆனாரு இது தெரிஞ்சுக்கலாம். நம்ம அவரு வைர உடல் அப்படின்னு சொல்றோம். வைரம் எங்கில் இருந்து வருது? கரி கோல் இருந்து வருது.
அதிலவும் கார்பன் தான், இதுலவும் கார்பன் தான். இது சக்தி, ஒளி, ஞானத்தையும் அப்சார்பு பண்ணி வருஷ கணக்குல தன்னுடைய அணுக்களின் அமைப்பு, செல் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுறதால டைமண்டா மாறுது. இது எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும், தூளாயிடும். இது எப்படி இருக்கும்? வெள்ளையா இருக்கும், தூளே ஆகாது. இருக்கிறதுல ஸ்ட்ராங் என்ன அப்படின்னா டைமண்ட் தான். அப்போ நம்ம ஒரு கரி செல், கோல் செல்லிருந்து டைமண்ட் செல்லா நம்மளுடைய உடல் அணுக்கள் மாறுது. தியானத்தால மட்டுமே. எப்போ அந்த 3 வாங்குதோ நம்மளுடைய டிஎன்ஏ புரிகள் 2 ஸ்ட்ராண்ட் நீங்க பாருங்க, டிஎன்ஏ புரி 2 இருக்கும். இந்த 2 டிஎன்ஏ இருந்து 12 டிஎன்ஏ. டாக்டர்ஸ் கூட சொல்லுவாங்க 10 ஜங்க் டிஎன்ஏ சொல்லுவாங்க. வேஸ்ட் இருக்கு, வேஸ்டா இருக்கு டிஎன்ஏ பாடியில, ஜங்க் டிஎன்ஏ சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். எப்போ ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குதோ, அந்த சிம்டம்ஸ் வருதோ, ஆட்டோமேட்டிக்கா நான் மனிதன் கிடையாது, தெய்வம், ஆன்மா அப்படின்றது நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இது இவ்வளோ ப்ராசஸ் நமக்குள்ள நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு சில சிம்டம்ஸ் கூட நம்ம பார்க்கலாம். எதுக்கு இந்த சப்ஜெக்ட் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய டவுட்ஸ் வருது, நிறைய மாற்றங்கள் வருது. அது தாங்க முடியாது. ஆனா சப்ஜெக்ட் தெரிஞ்சு பயிற்சி பண்ணா ஈஸியா இருக்கும். எப்படி பசங்களுக்கு ஒரு ஸ்கூலு, டியூஷன் ட்ரைனிங் இருந்தா ஈஸியா இருக்குமோ அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும். அந்த பக்கம் ஸ்கூல் லெசன்ஸ் கத்துக்குவாங்க, இந்த பக்கம் விளையாடுவாங்க. அத போல நம்ம அதுவும் இதுவும் பேலன்ஸா கொண்டு போக முடியும். இங்கே பாத்தீங்கன்னா பாடியில சேஞ்சஸால ரைட் மெட்டபாலிக் சிஸ்டம் வருது. தன்னை தான் அனைத்து அளவுல பேலன்ஸா வச்சுக்க முடியுது. மெட்டபாலிக் சிஸ்டமும் ஜாஸ்தி இருக்காது, கம்மி இருக்காது. எத ஒரு கிளாண்ட் ஜாஸ்தியா ப்ரொடியூஸ் ஆனா ரிலீஸ் ஆனா ஒரு வியாதி, கம்மி ரிலீஸ் ஆன இன்னொரு வியாதி இல்லையா? கிளாண்ட்ஸ் ஒர்க்கு பொறுத்துதான் நம்மளுடைய ஆரோக்கியம். எப்போ கிளாண்ட்ஸ் மெட்டபாலிக் சிஸ்டம் கரெக்டா இருக்கோ, அனைத்தும் பேலன்ஸா தேவையான அளவுக்கு அதே ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் ஆரோக்கியம். இது சேஞ்ச் ஆகுது. நம்மளுடைய எல்டிஎல் கொலஸ்ட்ரால் இல்லாமலே ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம லைட் ஃபுட்ஸ், பழங்கள் அதிகமா சாப்பிட்டா ஹெல்த்தியா இருக்கும். பாடியில டாக்ஸின்ஸ் இருக்காது. அந்த உயிரி சக்தியால டாக்ஸின்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இங்கே அதை சாப்பிட்டா நல்லது, இதை சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நம்மளுடைய மைண்டு சாப்பாடு சுத்தி தான் பேசிட்டே இருக்கும். ஆர்கானிக் ஃபுட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எந்த பொருட்கள்ல, சைவ உணவுல கொஞ்சமாவது
விஷ பதார்த்தங்கள் இருந்தா, சப்போஸ் இந்த பெஸ்டிசைட்ஸ் மூலமா இருந்தா கூட அவை அவை கூட ஈஸியா கிளியர் ஆகும். அதனால தியானம் செய்வதற்கே முயற்சி பண்ணுங்க. மற்றதுக்கு பெருசா டைம் கொடுக்க வேண்டாம். பேசுறதுக்கு ஃபோக்கஸ் பண்றதுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகுது. நெக்ஸ்ட் நம்மளுடைய முடி வளர்ப்பு, நம்மளுடைய பார்வை நல்லா பிரைட்டா வருது. இதெல்லாம் நான் தியானத்துக்கு வந்த புதுசுலவே பார்த்திருக்கேன். நம்மளுடைய செல்ஸ் பாடியில எல்லாமே சரியான கம்யூனிகேஷன்ல இருக்கும். இது வரைக்கும் சரியான கம்யூனிகேஷன் இருக்காது நம்மளுடைய பாடி செல்ஸ்க்கு. இதெல்லாம் சரியாயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மென்டல் லெவல்ல என்னென்ன சேஞ்சஸ் வருது, கிளாரிட்டி வருது, பீஸ் வருது, நம்மளுக்கு மெமரி நல்லா ஆகுது, அண்டு செல்ஃப் லவ், நம்மின் மீது நம்மளுக்கு நல்லா அன்பு வருது, கருணை வருது, கிராட்டியூட்டி தட் இஸ் நன்றி உணர்வு, கோஆபரேஷன் அப்படின்னாக்கா எல்லாரோட ஒத்துமையா போறது, ஜெலசி ஃபீல் பண்றது கிடையாது. அனைத்து விஷயங்கள்ல ஒத்துமையா போறது, மற்றவர்களை பாராட்டுறது, புகழ்றது கிடையாது, பாராட்டுறது. புகழ்றது ராங் நேச்சர். பாராட்டுறது அவங்க செய்த விஷயத்துக்கு என்கரேஜ் பண்றது. இது இப்படி இருக்கும். நம்மளுக்கு ஸ்ட்ரெயின் இருக்காது, ஸ்ட்ரெஸ் இருக்காது, ரைட் கைடன்ஸ் வரும். நம்மளுக்கு இன்னர்ல இருந்தே வருது. ஓல்டு பழசு குப்பை எது இருக்கோ எல்லாமே காலி ஆயிடும். மூட நம்பிக்கைகள், பிலீஃப் சிஸ்டம்ஸ், குப்பையெல்லாம் கிளியர் ஆயிடும். அண்டு எப்பவுமே நம்மளுடைய ஹையர் கான்சியஸோட நம்ம இணைந்து இருப்போம். நெக்ஸ்ட் ஸ்பிரிச்சுவலா சில சேஞ்சஸ் வருது. எப்பவுமே சத்தியத்துடன் இருக்கிறது. இப்போ நம்ம பார்த்தோம்னாக்கா சின்ன சிலபஸ் பூஜைகள் விடுங்க சொன்னா கூட இன்னும் பயந்துட்டே இருப்பாங்க. அதெல்லாம் போகும். நான் தான் கடவுள் அப்படின்ற நம்பிக்கையோட இருப்போம். பாடி டு சோல் கான்சியஸ். இங்கே நம்மளுக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க, பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே. அதுவும் பூர்ணம், இதுவும் பூர்ணம். பூர்ணத்துக்கு பூர்ணம் சேர்த்தால் பூர்ணம், 0 மைனஸ் 0 0, 0 இன்டு 0 0, மொத்தம் பூர்ணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது புரிய வரும். மிருச்சோர்மா அமிர்தங்கமயா. பாடி கான்சியஸ், மிருச்சு இருக்கு. அமிர்தங்கமயா சோல் கான்சியஸ், அது நம்மளுக்கு வருது. அண்ட் யூனிவர்சல் ரூல்ஸ், யூனிவர்சல் ட்ரூத்ஸ் எல்லாமே புரியும். கர்ம சக்கரம் புரியும், சிருஷ்டி சக்கரம் புரியும், தேர்ட் ஐ வரும், ஆஸ்ட்ரல் டிராவல் இருக்கும், மற்ற சவுண்ட்ஸ் கேட்கும், ஞானம் தெரிய வரும், டெலிபோர்டேஷன் வரும். நிறைய விஷயங்கள் நமக்குள்ள மாற்றங்கள் கொண்டு வரும். ஆட்டோ ரைட்டிங் வரும், டிவைன் பவர்ஸ் தட் இஸ் ஆன்மீக சக்திகள் வருது, அஷ்ட சித்திகள் வருது. மல்டி டைமென்ஷனல் பீயிங், நம்ம இந்த உலகத்துக்கு மட்டுமே சம்பந்தப்பட்டவன் அல்ல அப்படின்றது நம்மளுக்கு புரியும். இந்த உடல், இந்த உலகம் அப்படின்றது போகும். இதுக்கு நான் ஒரு சில மூவிஸ் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை நீங்க
பாருங்க, அருமையா இருக்கும். ஒண்ணு, இரண்டாம் உலகம், ஆர்யா, அனுஷ்கா. நம்ம இங்கே மட்டும் இல்ல, நிறைய உலகங்கள்ல இருப்போம். ஏதோ ஒண்ணு. இன்னொன்னு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், 2 பார்ட்ஸ் இருக்கு, அருமையான மூவிஸ். 2 ஆஸ்ட்ரல் சிட்டி, அந்த மூவி. இவற்றை பார்க்கும் பொழுது நம்ம எட்டர்னல் அனைத்து டைமென்ஷன்ஸ்ல இருப்போம் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். இம்மார்டல் டாக்ஸ், ஆஞ்சநேயர் 40 வருடங்களுக்கு ஒரு தடவை ட்ரைபல்ஸுக்கு ஞானத்தை கொடுப்பாரு. அந்த புக்கு இருக்கு, அதுவும் நீங்க படிங்க. நமக்கு 3 லெவல்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பிரெயின் சக்ரா ஆக்டிவேஷன் ஆகும். சோல் சக்ரா, பூர்ணாத்மா ஆக்டிவேஷன் ஆகும். அண்ட் சகசிராரம், சுப்ரீம் சோல், ஹையர் கான்சியஸ், அந்த நிலைக்கு சேர முடியும். நெக்ஸ்ட் நமக்குள்ள சில சீல்ஸ் வச்சிருக்காங்க. தட் இஸ் இந்த லெஃப்ட் ஷோல்டர்ல, தலையில சில சீல்ஸ் வச்சிருக்காங்க. அது ஜே சீல்ஸ், டெத் சீல்ஸ், சக்ரா சீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அனுநாக்கி அவங்க பண்ணது அப்படின்றது கருத்து. எப்படின்னா டியூயலிட்டிக்காக, இருமயத்துவத்தைக்காக நம்ம தான் ஒத்துக்கொண்டோம். அதனால அந்த அனுநாக்கி அப்படின்றவங்க ஜே சீல்ஸ், டெத் சீல்ஸ் அப்படின்னா டெத்துக்கு சம்பந்தப்பட்ட பயம் இருக்கும். அந்த சீல்ஸால நோய் இருக்கும், இந்த உடலுக்கு டெத் இருக்கும் அப்படின்னு நம்புற மாதிரி இருக்கும் அந்த சீல்ஸ். தியானம் செய்யும் பொழுது அந்த சீல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுவாங்க ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ். அப்போ கொஞ்சம் பெயின் இருக்கும், இந்த உடலுக்கு தாக்கம் இருக்கும், அதெல்லாம் ரிலீஸ் ஆயிடும் சீல்ஸ் எடுப்பறதால. நெக்ஸ்ட் இதுல சிம்டம்ஸ் மட்டும் தெரிந்து கொண்டு நம்மளுடைய செஷன் முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்குன்னா சிம்டம்ஸ் தெரிஞ்சுக்கலன்னா இந்த சப்ஜெக்ட் கம்ப்ளீட் ஆகாது. ஃபர்ஸ்ட் லெவல்ல தலை சுத்துறது, இதுதான் நான் டவுட்டே கேட்டிருக்கேன் பத்ரிஜி கிட்ட. நெக்ஸ்ட் ஃப்ளூ, ஃபீவர் வருது, ஆனா இது ஒரு சிம்டம். தலைவலி, டயேரியா, பாடியில ஸ்கின் ரேஷஸ் வருது, மசில் ஜாயிண்ட் பெயின்ஸ் வருது, பீனியல் பிட்யூட்டரி வளர்றது, எல்லாமே கிளியர் ஆயிட்டு அடுத்த ஸ்டெப்ல ஞானம் கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்ல எத்திரிக் பாடியில என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, இது 4th டைமென்ஷனுக்கு சம்பந்தப்பட்டது. பாடியில வருது 3rdக்கு சம்பந்தப்பட்டது, எத்திரிக்குல வருது 4த்துக்கு சம்பந்தப்பட்டது. எமோஷனல் பாடி, மென்டல் பாடி சேஞ்சஸ் வருது, டயர்ட்னஸ் இருக்கும். நம்ம இங்கே சோலுக்கு கனெக்ட் ஆயிடுறோம். 3rd லெவல்ல பாத்தீங்கன்னா அப் அண்ட் டவுன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் நமக்குள்ள. நானே ஒவ்வொரு தடவை பாக்குறேன், ஹை ஹார்ட்டா இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும், ஃபாஸ்டா வேர் கொட்டும், இல்ல ஃபாஸ்டா சூடாகிறது, இப்படி ஒரு சில அப் அண்ட் டவுன்ஸ் பார்ப்போம். அண்டு இங்க பாத்தீங்கன்னா ஒரு ரப்பர் பேண்ட் எப்படி இருக்கும், இப்படி இழுத்து விட்டாக்கா அந்த அளவுக்கு அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் நமக்குள்ள. ஒரு அந்த ரப்பர் பேண்ட் போல சேஞ்சஸ் வரும்.
இன்னர் கைடன்ஸும் ஜாஸ்தியா ஆயிட்டே வருது. நம்மளுடைய அணுக்களில் லைட் ஒளி ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். ஃபோர்த்ல பாத்தீங்கன்னா பிரெயின்ல நர்வஸ் சிஸ்டத்துல சேஞ்சஸ் வருது. நெக்ஸ்ட் தலைவலி, பர்னிங், எரியற மாதிரி சென்சேஷனு, காது கண்ணு ரெண்டு ரெண்டா பாக்குற மாதிரி, கம்மி ஆகிற மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு வருது. ஹார்ட் பெயின் வருது. ஏன்னாக்கா ஹார்ட் திறக்குது. இத்தனை வருடங்கள் மூடி இருக்கு இதயம், அது ஓபன் ஆகுது, திறக்குது, பெயின் வரும். இப்போ ஃபிஃப்த் டைமென்ஷனுக்கு போறோம். ப்ளூ பிரிண்ட் பார்க்க முடியும். தட் இஸ் நம்மளுடைய பர்பஸ், நம்மளுடைய எதற்காக பிறந்தோம், நம்மளுடைய திட்டம் என்ன அப்படின்றது புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தாக்கா எமோஷனல் பாடி அதனை ஆக்செப்ட் பண்றது, குண்டலினி ஆக்டிவேஷனு இதெல்லாம் போயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் லெவல்ல பார்த்தா நமக்கு அவேர்னஸ் ஜாஸ்தியாகும், நோ மைண்ட் ஸ்டேட் ஜாஸ்தி இருக்கும், கிளாரிட்டி இருக்கும், சரியான கேள்வி இருக்கும், தேவையற்ற கேள்வி இருக்காது. அதே போல நம்மளுக்கு ரீப்ரோக்ராமிங், நமக்குள்ள ப்ரோக்ராமிங்கே மாறிடுது. நோ ஜட்ஜ்மெண்ட், இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே மாறுது. பழைய தாட் பேட்டர்ன்ஸ், சிந்தையின் முறைகள் சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் சேஞ்ச் ஆகுது. அடுத்த 6th லெவல்ல பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ஸ் அப்கிரேட் ஆகும். நம்மளுடைய உறவுகள் அப்கிரேட் ஆகுது. நம்மளுடைய வியாபாரம், தொழில் எல்லாமே சேஞ்சஸ் வரும். நண்பர்கள் கூட மாறிடுவாங்க, நமக்கு ஏத்த மாதிரி நண்பர்கள் வருவாங்க. அன்கண்டிஷனலா இருக்கிறது, சிரிப்போட இருக்கிறது, எதுவும் எதிர்பார்க்காம இருக்கிறது. நெக்ஸ்ட் லெவல்ல பழைய எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாமே போய் பியூர் ஹார்ட், தட் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லுவார் இல்லையா, அத போல நீ சிறுவனா மாறினாதான் கடவுள் ராஜ்யத்திற்குள் செல்ல முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேட், சிறுவன் மாதிரி ஆயிடுவோம். அதான் சொல்லுவோமே, சின்ன பசங்க கடவுளுக்கு சமம்னு சொல்றோம். தட் இஸ் பியூரிட்டி. ஹார்ட் பெயின், அனாஹதா சக்கரா, இது தாண்டிடுவோம். அடுத்தா பயம் இருக்காது, இன்செக்யூரிட்டி இருக்காது, சர்வைவல், தட் இஸ் எனக்கு எப்படி அப்படின்றது இருக்காது. அவங்களுக்கு இருக்கு, எனக்கும் இருக்கு. இங்கே இன்செக்யூரிட்டி, அவங்க சாப்பிட்டா எனக்கு இருக்காதோ அப்படின்னு கிடையாது. பயம் போகும், அவங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, எல்லோருக்கும் உண்டு அப்படின்ற அபண்டன்ஸ் வரும் நமக்குள்ள. இதெல்லாம் டூயல்ட்டில் இருந்து நம்ம ஒன்னஸ்க்கு போறது. இங்கே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்மளுக்கு பேக் சைடு ஆக்டிவேஷன் வருது, டூயல்ட்டி போயிட்டு இருக்குது. 8th லெவல்ல பாத்தீங்கன்னா மாஸ்டரி, நம்ம அனைத்து உடல்களின் மீது நமக்கு அதிகாரம் வருது. அதுக்காக தான் குருஜி, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ். மாஸ்டர்ஸ் அப்படின்னா என்னுடைய பௌதீக உடலின் மீது எனக்கு அதிகாரம், நான் சொன்னது அது கேட்கும். அதே போல
எத்திரிக் பாடி, மனோமய கோஷம், எமோஷனல் பாடி, என்னுடைய காரண உடல், மகா காரண உடல், அனைத்தின் மீது எனக்கு அதிகாரம். இதுதான் ஏழுமலை பெருமாள். அனைத்தும் சாதிச்சவர், அனைத்தும் ஜெயிச்சவர். தம்மின் மீது தமக்கு அதிகாரம் முழுசா வருது. அதுதான் மாஸ்டர். சேவை செய்வோம். என்டார்பின்ஸ், அந்த கிளான்ஸ் ரிலீஸ் ஆகுது. ஆனந்தம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இன்னும் மேலும் 8, 9, 10 சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகுது. நம்மளுக்கு தெரிஞ்சது இது வரைக்கும் தான். ஆனா இன்னும் மேல சக்ராஸ் இருக்கு. அது நம்மள யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ண வைக்குது. அப்பொழுதுதான் இந்த உலகத்திலோ மட்டுமே இல்ல, நான் மொத்த பிரபஞ்சத்தில் உள்ளவன் அப்படின்றது நம்மளுக்கு புரிய வருது. நெக்ஸ்ட் லைட் லாங்குவேஜ் அப்படின்னா ஒளி, அதனுடைய மொழி நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சர்க்கிள்ல, வட்டத்துல இருக்க மாட்டோம். அட்டாச்மெண்ட்ல டிட்டாச்மெண்டோட இருப்போம். ஃப்ரீடம், தட் இஸ் முக்தியோட இருப்போம். பிரம்மைகள் இருக்காது, இன்செக்யூர் இருக்காது, காம்படிஷன் இருக்காது. தட் இஸ் மெயின் ப்ராப்ளம். இந்த காம்படிஷன் என்பது இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்டது. சோல் கைடன்ஸ் வருது. நம்மளுக்கு பாடி வெயிட் சில பேருக்கு கூடுது, சில பேருக்கு குறையுது. ஆனா சில டெம்பரரியா இருக்கும், பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் லைட் பாடியா மாறும். 10th ஸ்டேட் காந்தி உடல், டெலிபோர்ட்ரேஷன் அண்டு நான் பரமான்மா அப்படின்ற உணர்வு ஜாஸ்தியாயிட்டே வருது. நோ டைம் நோ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த நோ டைம் ஜோனுக்கு போறோம். டைம் எப்படி போயிட்டு இருக்குது தியானத்துல தெரியாது, எங்கே போயிருக்கோம் தெரியாது. அடுத்த மற்ற டைமென்ஷன்ஸ் நம்மளால உணர முடியுது. 11th ஸ்டேஜ்ல பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் மொத்தம் ஒரே சமயத்தில் இருக்குது. அது தனி தனி கிடையாது அப்படின்றது புரியுது. 3 விதமான கர்மங்கள் ஒரே முட்டா கிளியர் ஆகுது. கவர்மெண்டே மாறுது பூமி மேல. ஸ்வர்ண யுகம் வரது. அண்டு நம்மளுடைய ஆன்மா நண்பர்கள், ஆன்மா பரிபாலகர்கள், இதெல்லாம் சேஞ்சஸ் வருது. அந்த சோல்ஃபுல் ஃபேமிலியோட மீட் ஆயிட்டி அவங்களோட கலந்து ஒர்க்ஸ் பண்றது, சர்வீஸ் பண்றது, மகிழ்ச்சியா இருக்கிறது, கொண்டாட்டமா இருக்கிறது. இந்த சிருஷ்டியே ஒரு அழகானது. அதுல டியூயல்டி இருந்தா கூட ஒன்னஸோட இருக்கிறது தான் பெருமை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு மோஸ்ட்லி கவர் பண்ணியிருக்கோம். பட்டு அந்த புக்கு படிங்க, அப்போ மிஸ் ஆன பாயிண்ட்ஸ், சொல்ல முடியாத பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஸ்பிரிச்சுவலா பிசிக்கலா கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 minutes ஜாஸ்தி எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், புரியுதா அப்படின்னு சொல்லிடுங்க. உங்க அனுபவம் இருந்தா கூட ஷேர் பண்ணுங்க.